என் அன்பு பிள்ளையே, பொய்யை சொல்லி 1000 உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது எவ்வளவோ மேல் குழந்தையே. மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை கூட இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. நம்மை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டும். ஏனெனில் ஒரு நாள் நமக்கு நேரம் இருக்கும் போது அவர்கள் நம் அருகில் இல்லாமல் கூட போகலாம். அன்பு குழந்தையே, பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. படிப்படியாக முயற்சி செய். படித்துணையாக உந்தி நான் வருவேன். ஆத்ம நிவர்த்தி அது. உன்னை நீ அறிதலே, உன்னை நீ அறிய அறிய ஊழ்வினையும் அகலும். யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயோ அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுகின்றாய். உங்கள் வலிமையை நீங்கள் சோதிக்க விரும்பினார் உங்களிடம் இருக்கும் மன்னிக்கும் திறனை அளவிட்டு பாருங்கள். பிறர் குற்றங்களை மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனின் மகத்துவம். மலரை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். வலிகளும் பழகி போகும். எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார். நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கின்றானே என்கின்ற நினைவே அவனை கொன்றுவிடும் குழந்தையே. நீ துன்பக் கடலில் வாடும் போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். கலங்காதே, உன் அருகில்தான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் குழந்தையே. கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு. என் மீது நம்பிக்கை வை. உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே குழந்தையே. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும். எல்லாமே சில காலம்தான். அது உறவாக இருந்தாலும் சரி, உணர்வாக இருந்தாலும் சரி. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எனதருளா. ஒவ்வொரு வழியும் உன்னை வலிமையாக்குவதற்கே என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள். சோர்ந்து போகாதே. உன் நம்பிக்கையாய் நான் இருக்கும் போது எதற்காக அஞ்சுகின்றாய் குழந்தையே? கலங்காதே, முயன்று கொண்டே இரு. நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நான் அனுமதிக்காமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது குழந்தையே. அதனால் மற்றவர்கள் உனக்காக எதையும் செய்கின்றார்கள் என்று தவறாக நினைக்க வேண்டாம். எது செய்தாலும் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என்பதை மட்டும் நினைவில் கொள். அழாதே குழந்தையே. விட்டு விட்டு போன உறவையே நினைத்து ஏங்காதே. அந்த உறவு உனக்கான உறவே இல்லை. பொறுமையாக இரு. உன்னை நன்கு புரிந்து கொள்ளும், உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவரை சற்று பொறுத்திரு. உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. உன்னுடைய எல்லா கர்மங்களுக்கும் என்னிடம் கணக்கிருக்கின்றது. உன்னுடைய எல்லா கெட்ட கர்மாக்களையும் அரைத்து உன்னை அமைதி பாதையில் நான் கொண்டு செல்வேன். கடந்த கால நினைவு, எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும். நான் இருக்கின்றேன். வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் பயணிக்கின்றேன். உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி தருவேன். பணிவையும் அடக்கத்தையும் இரு மாபெரும் அணிகலன்களாக கொள்பவர்கள் அவற்றின் மூலம் அமைதியான வாழ்வையும் புகழ்மிக்க சாதனைகளையும் படைப்பர். என் தங்கமே, உன் வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்தவர்களும் உன்னை புறம் பேசியவர்களும் உன்னை தூற்றி பேசியவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீ கூறும் பதில் காலம் பதில் உரைக்கும். நன்றாக இரு என்று. வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வது மட்டுமே. கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது. இதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்து தான் வந்திருக்கின்றார். வாழ்க்கை அனைத்தையும் கற்றுத்தந்து கடக்க வைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் நிலவை போலத்தான். ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலேயே போய்விடும். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. என் வைரமே, நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே.
அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நேர்மறை எண்ணம் இருந்தால் போதும், பிரபஞ்சம் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு தலைகாட்டும். விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு. நானே அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் குழந்தையே. இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. சோர்வுடனே நீ சாய்ந்த போது என் தோள் தந்து உன்னை அணைத்துக் கொள்ளும் அன்னையாய் நான் இருப்பேன் குழந்தையே. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. விடியலுக்காக காத்திருந்த உனது வாழ்வில் இனி நான் சூரியனாக வந்து ஒளியை தருவேன். உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் தங்கமே. நீ தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல. நான் எந்த நேரமும் அதை மாற்றுவேன். நீ சாப்பிடாமல் இருப்பது நல்லதல்ல தங்கமே. தேவையான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் நான் வருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் இருக்க பயம் ஏன் தங்கமே? இது வெறும் வார்த்தை அல்ல, சத்திக வாக்கு. உனது குருவிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். முடியாது என்று நினைப்பவன் வெற்றிகளை தவற விடுகின்றான். முயற்சியோடு போராடுபவன் அவர்கள் விட்டதை பிடித்துக் கொள்கின்றான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன். கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோல்தான் கடவுள். நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம், மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. துணிந்து செயல்படு. துணைக்கு நான் வருகின்றேன். இன்று உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தெரிவு பெறும். உன் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில்